மகளிர் வாக்குகளை மொத்தமாக அள்ளும் என்டிஏ. திமுகவுக்கு எதிராக தமிழக பெண்கள். ஒரே மசோதாவில் மொத்தமும் மாறிடுச்சு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் பெண்களின் வாக்கு இந்த முறை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. பிரதமர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை நாரி சக்தி வந்தன் சட்டம் என்ற பெயரில் நிறைவேற்றி இருப்பது இந்திய அரசியலில் பெண்களின் பங்கினை நிரந்தரமாக உறுதி செய்த வரலாற்று செயலாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெண்களை வாக்காளர்களாக மட்டுமல்லாமல் முடிவெடுக்கும் தலைவர்களாக மாற்றும் அரசியல் திசை இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் பெண்கள் எதிர்கொண்ட சவால்கள் இன்னும் பொதுமக்களின் நினைவில் உள்ளன. 1989 ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது நடந்த தாக்குதல் சம்பவங்கள் மீண்டும் நடக்காத ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே நீண்ட காலமாக இருந்தது. இதற்கிடையில் பெண்களை இழிவுபடுத்தி பேசும் வகையிலான கருத்துக்கள் தமிழக அரசியலில் இன்னும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக ஆளும் திமுக தரப்பில் இருந்து சில தலைவர்கள் பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசி வருவதை பார்க்க முடிகிறது. இதற்கு மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்லாமல் பொருளாதார அதிகாரத்தையும் உறுதி செய்யும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. லட்சபதி தீதி திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் முயற்சி வேகமாக நடைபெற்று வருகிறது. 2026 ஆண்டிற்குள் 3 கோடி பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு புதிய தொழில்நுட்ப திறன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பெண்களின் மரியாதையை பாதுகாக்கும் நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு வசதிகளும் மத்திய பாஜக அரசு சார்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றில் ஆளும் திமுக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் போதுமானதா என்ற கேள்வி தேர்தல் களத்தில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. பெண்களை கட்டுப்படுத்தும் அரசியல் வேண்டுமா அல்லது பெண்களை அதிகாரப்படுத்தும் அரசியல் வேண்டுமா என்ற கேள்வி இந்த நேரத்தில் முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது. பெண்களை வாக்காளர்கள் என்ற நிலைமையிலிருந்து நாடு உருவாக்கும் தலைவர்கள் என்ற நிலைக்கு கொண்டு செல்லும் அரசியல்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் நாரி சக்தி இன்று ஒரு திட்டம் மட்டுமல்ல, ஒரு புதிய அரசியல் திசை என்ற மதிப்பீடு உருவாகியுள்ளது. இதனால் தமிழக அரசியலிலும் பெண்களின் வாக்கு இந்த முறை மாற்றத்தை உருவாக்குமா என்ற கேள்வி தேர்தல் களத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது.